இயந்திரத்தனமான இந்த உலகில் அன்பும் கருணையும் அரிதாகிவிட்டதோ என்று நாம் எண்ணும் பல நேரங்களில் மனித நேயம் இன்னும் உயிர்ப்புடன் இருப்பதை சில சம்பவங்கள் நமக்கு மெய்ப்பிக்கின்றன. வாயில்லா ஜீவன்களின் துயரம் கண்டு உருகும் மனிதர்களின் செயல்கள் இந்த பூமியை இன்னும் அழகானதாக மாற்றுகின்றன. அப்படி சீறி பாயும் கங்கை நதியின் வெள்ளத்தில் சிக்கி தவித்த ஒரு சிறு உயிருக்கு எதிர்பாராத திசையில் இருந்து வந்த மனிதநேய கரங்கள் எப்படி ஒரு புது வாழ்வை கொடுத்தன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். பொங்கி பெருகும் கங்கை நதி, ஆக்ரோஷமாக பாய்ந்து வரும் வெள்ளம், அதன் நடுவே ஒரு சிறிய பாறை. அந்த பாறையின் மேல் மரண பயத்துடன் ஒரு நாய் நின்றிருந்தது. சுற்றிலும் நீர் சூழ்ந்திருக்க தப்பிக்க வழி இல்லாமல் தவித்து கொண்டிருந்த அந்த ஜீவனின் கண்கள் உதவியற்ற நிலையில் கலங்கியிருந்தன. அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. ஒரு ராஃப்டிங் படகு அந்த வழியாக வந்தது. அந்த நாயின் துயரத்தை கண்ட படகோட்டி வெள்ளத்தை பொருட்படுத்தாமல் படகை அதன் அருகே செலுத்தினார். மெதுவாக பாறையில் இறங்கி பயந்து போயிருந்த அந்த நாயை தடவி கொடுத்து அமைதிப்படுத்தினார். மற்றவர்களின் உதவியோடு கயிற்றை பயன்படுத்தி படகை இன்னும் அருகில் கொண்டு வந்தார். அந்த வாயில்லா ஜீவனை தன் கைகளில் ஏந்தி பத்திரமாக படகிற்குள் தூக்கி வந்தார். படகில் இருந்த மற்றவர்கள் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்த அந்த நாயை அன்புடன் அரவணைத்து தேற்றினர். திடீரென நீர்மட்டம் உயர்ந்ததால் அந்த நாய் அங்கேயே சிக்கி கொண்டதாக கூறப்படுது. இப்படிப்பட்ட நெகிழ்ச்சியான தருணங்கள் தான் மனித நேயம் இன்னும் உயிரோடு இருப்பதை நமக்கு உணர்த்துகின்றன. அலட்சியம் நிறைந்த இவ்வுலகில் ஒருவரின் துணிச்சலும் கருணையும் ஒரு உயிரை காப்பாற்றியதோடு நன்மைகளின் மீதான நம்பிக்கையையும் வளர்க்கிறது என்று பலரும் அந்த படகோட்டியின் பெருந்தன்மையை மனதார பாராட்டி வருகின்றனர்.